ராஜாதித்தன். அத்தியாயம் 16. கல்வெட்டு தகவல். உய்யகொண்டான் திருமலையில் உள்ள உஜ்ஜீவநாத சுவாமி கோவிலில் உள்ள கல்வெட்டு ஒன்று ஆதித்த கரிகாலரின் வீரபாண்டியன் தலைகொண்ட என்ற புகழ் பெயரினை தமது 2ஆம் ஆட்சியாண்டு முதல் தாங்கி இருப்பதை தெரிவிக்கின்றது. வானகபாடி நாட்டின் அரசவை வெகு விமரிசையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆங்காங்கே தோரணங்களும் மாலைகளுமாய் அரசவை மண்டபம் அழகுற காட்சியளித்தது. மன்னராக பராந்தக சோழர் முடிசூட்டி கொள்ளவிருக்கும் பெருவிழா என்பதால் பெரும் கூட்டமும் கூடியிருந்தது. சோழ தேசத்து முக்கிய பிரதானிகளோடு கங்க தேசத்து மன்னரும் அதன் இளவரசர்களும் கலந்து கொள்கிறார்கள் எனும் செய்தி எல்லோரிடத்திலும் பரவி இருந்தது. பறைகளின் ஓசையில் நிலம் அதிர, வேத மந்திரங்களோடு மங்கள வாத்தியங்களும் முழங்க, எக்காலத்தின் ஓசையானது எத்திசையிலும் கேட்க, வாழ்க வாழ்க என்ற கோஷங்களின் அதிர்வு விண் தொட்டு பார்க்க, தமது பரிவாரங்களோடு அரசவைக்குள் நுழைந்தார் பராந்தக சோழர். அவை அதிர ஆரம்பித்தது அவரது வருகையைக் கண்டு. சிம்மத்தின் கம்பீரத்தையும் வேங்கையின் வேகத்தையும் ஒரு சேர கண்டனர் பராந்தகரின் வடிவில். வானகபாடி நாட்டின் சிம்மாசனம் அலங்கரிக்கப்பட்டு காத்திருந்தது. இடதுபுற வரிசையில் முதல் ஆளாக அமர்ந்திருந்தார் கங்க மன்னர் பிருத்விபதி. அவரது அருகிலேயே ராஜமல்லனும் பூதுகனும் கங்க மற்றும் வானக நாட்டு தளபதிகளும் இருந்தனர். வலதுபுற வரிசையில் சோழத்தின் இளவரசன் ஆதித்தனும் தளபதி வெள்ளங்குமரனும் ஏனைய சோழ தளபதிகளும் இடம் பிடித்திருந்தனர். மன்னருக்கு சூட்ட வேண்டிய மணி மகுடத்தினை தமது கைகளில் தங்க தட்டினில் தாங்கி அமர்ந்திருந்தார் தலைமை ஆச்சாரியார். மந்திரங்கள் தொடர்ந்து முழங்கப்பட்டு கொண்டே இருந்தன. மகுடம் சூட வேண்டிய அந்த நல்ல நேரமும் நெருங்கி வந்துவிட்டதை அறிந்த ஆச்சாரியார் தம் இருக்கையிலிருந்து எழுந்து பராந்தகரின் அருகே சென்றார். மணிமகுடத்தினை கையில் எடுத்து பராந்தகரின் சிரசில் சூட்ட முனைந்த அப்பொழுதில் தமது கைகளாலேயே அதனை வாங்கினார் பராந்தகர். அரசவையோ மூச்சுவிட மறந்து நடப்பதை கவனித்து கொண்டிருந்தது. அரசே, நானாகத்தான் தங்களுக்கு மகுடம் சூட்ட வேண்டுமே தவிர நீங்களாக அணிந்து கொள்ளுதல் மரபல்ல என்றார் ஆச்சாரியர் மெல்லிய குரலில். உண்மைதான் நீங்கள் கூறுவது. அதே சமயம் எவர் தலையில் சூட்ட வேண்டும் என்பதனை நான் அல்லவா முடிவு செய்ய வேண்டும் என்ற கேள்வியினை புன்னகையோடு கேட்ட பராந்தக சோழர் அந்த மணிமகுடத்தை கையில் ஏந்தியபடியே கங்க மன்னரின் அருகே சென்றார். ஏதேனும் தவறாகிவிட்டதோ என்ற ஐயத்தோடு எழ முயன்ற பிருத்விபதியின் சிரசில் அந்த மணிமகுடத்தை சூட்டினார். அவையில் இருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சியில் சிலையாக உறைந்து போய் நின்றனர். பராந்தகரின் பார்வை வெள்ளங்குமரனின் பக்கம் திரும்ப, எழுந்து நின்ற அவன் உயர்த்திய குரலில் அவை அதிர கோஷமிட்டான். வானகபாடி வேந்தர் பிருத்விபதி வாழ்க என்று அவன் குரல் உயர, வாழ்க வாழ்க எனும் ஒலி அலைகள் அவை முழுவதும் நிரம்பின. பராந்தகரே, என்ன நடக்கிறது இங்கு என அதிர்ச்சியோடு கேட்டார் பிருத்விபதி. சொல்கிறேன், முதலில் போய் சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசு உரிமையினை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் பராந்தகர். முடியாது, ஏன் இந்த திடீர் முடிவு என்பதை அறியாமல் ஏற்றுக்கொள்ள இயலாது என்றார் பிருத்விபதி. திடீர் முடிவல்ல நண்பரே, ஆழ்ந்து யோசித்து எடுத்த முடிவுதான். எவர் தலைமையினை வானகபாடி விரும்புகிறதோ அவரையே தலைமை பதவியினை அலங்கரிக்க செய்திருக்கிறேன். எவர் ஒருவர் உண்மையாகவே வானகபாடியை வென்றாரோ அவருக்கே அதனை உரிமையாக்கி இருக்கிறேன், அவ்வளவுதான் என்றார் பராந்தகர். வல்லாளத்து போர்க்களத்தில் ராஷ்டிரகூடரையும் வானக வைதும்பரையும் வெற்றி கண்டது நீங்கள் அல்லவா என்று கேட்டார் பிருத்விபதி. மறுக்கவில்லை. அதே சமயம் இந்நாட்டு மக்களின் மனங்களை நீங்கள் அல்லவா வென்றிருக்கிறீர்கள். இங்கு வந்ததில் இருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். போர்க்களத்தில் தோல்வியுற்ற கோபத்தில் இங்கு எல்லையில் இருக்கும் ராஷ்டிரகூட வீரர்கள் இந்த மக்களுக்கு துன்பங்கள் விளைவிப்பார்களோ என்ற அக்கறையில் உங்களது படைகளோடு வந்து அவர்களை விரட்டி அடித்ததோடு, வென்ற என்னிடம் இதனை ஒப்படைக்க பெருந்தன்மையோடு காத்திருந்த உங்களது கண்ணியம் என்னை கவர்ந்தது. இன்னொரு பராந்தகனை கண்ணெதிரே நான் காண்பது போல இருந்தது அந்த நிகழ்வு. தலைநகரை சுற்றி பார்க்கும் போதும் என்னுடைய தளபதியான வெள்ளங்குமரனாரை வைத்து மறைமுகமாக விசாரித்த போதும் உங்களுக்கான அன்பும் ஆதரவும் இந்நாட்டு மக்கள் மனதில் வியாபித்திருப்பதை தெரிந்து கொண்டேன். அதனால்தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். மண்ணாள வேண்டும் என்ற ஆசையிலோ இந்த நாட்டின் வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலோ நான் படையெடுத்து வரவில்லை. எதற்காக வந்தேனோ அது சிறப்பாகவே நிறைவேறிவிட்டது என்ற பின் மக்களுக்கான ஒரு அரசாங்கம் அமைப்பதுதானே உத்தமம். அதையே நான் முடிவாகவும் எடுத்தேன். வானகபாடி தேசத்து மக்களே, உங்கள் அனைவரின் முன்பும் இந்த அறிவிப்பினை வெளியிடுகிறேன்.
சோழ தேசத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு நாடாக இருக்கும் இந்த வானகப்பாடி இதனை நிர்வகிக்கும் முழு உரிமையினையும் எமது நண்பரும் கங்க தேசத்து மன்னருமாகிய பிருத்விபதியாருக்கு அளிக்கிறேன். படை கொண்டு வந்து நாடு வென்று திரும்புவதை விட நல்லதொரு நட்பினை நான் பெற்றிருக்கிறேன் என்பதில் பெரும் மகிழ்வு எனக்கு. வானகப்பாடியை பொறுத்தவரை கங்க தேசத்து மன்னரின் அத்தனை உத்தரவுகளும் செல்லுபடியாகும். நிர்வாகத்தின் அத்தனை முடிவுகளும் அவருக்கு கட்டுப்பட்டவைதான். எமக்கு கட்டுப்பட்ட நாடாக இது இருந்தபோதும் கங்க தேசத்தோடு நல்லதொரு நட்பு உறவினை மட்டுமே உரிமையாக கொள்ளும் சோழம் இந்த நல்ல நாளில் வானகப்பாடியை எதிரிகளிடமிருந்து மீட்டு எமக்கு அளித்த பிருத்விபதியாருக்கு வானாதிராஜன் என்ற புகழ் பெயரினையும் செம்பியன் மாவலி வானராயன் என்ற பட்டத்தினையும் அளித்து இந்த நாட்டின் மன்னராக அவரை முடிசூட்டுகிறேன் என உரத்த குரலில் அறிவித்த பராந்தகர் பிருத்விபதியை கைப்பிடித்து அழைத்து சென்று சிம்மாசனத்தில் அமர வைத்தார். மாமன்னர் பராந்தக சோழர் வாழ்க வாழ்க, மன்னர் பிருத்விபதியார் வாழ்க வாழ்க என்ற கூக்குரல்கள் தந்த அதிர்வு அடங்க வெகு நேரமானது அந்த அவையில். பிருத்விபதியாரின் சிம்மாசனத்திற்கு இணையான சரி ஆசனம் கொண்டு வரப்பட்டு அதில் அமர வைக்கப்பட்டார் பராந்தக சோழர். தமது உரையினை தொடங்கினார் பிருத்விபதி. எம் தேசத்து மக்களே, உங்களின் அன்பான ஆதரவு தந்த பரிசுதான் இந்த அரியாசனம் என்பதை நான் எப்போதும் நினைவில் வைப்பேன். சோழத்து மாமன்னரின் பெருந்தன்மையை விட அவரது நட்பு என்னை இன்னும் உயர்த்தி வைக்கிறது. இந்த நாட்டினை பொறுத்தவரை நான் ஒரு நிர்வாக அதிகாரி. தலைமை எப்பொழுதுமே சோழம்தான். வானகப்பாடியில் தொடங்கிய இந்த நட்புறவு கங்க தேசம் முழுவதும் தொடரும். வரலாற்றில் இந்த உறவு பெரும் மாற்றங்களை தந்தருளும் என்பது உறுதி. உங்களால் நான், உங்களுக்காக நான், நமக்காக சோழ மன்னர் பராந்தகர் என்பதே இன்று முதல் வானகப்பாடி தேசத்து தாரக மந்திரமாக இருக்கட்டும் என்று கூறி தன் உரையினை முடித்தார் பிருத்விபதி. எதிர்பாராது கிடைத்த வானகப்பாடியின் உரிமை இனி தங்களுடையது என்பதை அறிந்த ராஜமல்லனும் பூதுகனும் உள்ளுக்குள் கொண்டாடினர். மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தெரியாத திணறினர். பராந்தகரின் இந்த செயல் திகைக்க வைத்தது அவர்களை. இளவரசன் ஆதித்தன் என்ன நினைக்கிறான் இது பற்றி என்ற எண்ணம் தோன்ற இருவரும் ஒரே நேரத்தில் அவனது முகம் பார்க்க, அவனோ மெல்லியதாய் ஒரு புன்னகையோடும் மலர்ந்த முகத்தோடும் அமர்ந்திருந்ததைக் கண்டு உள்ளுக்குள் மிரண்டு போயினர். இது நான் எதிர்பார்த்த ஒன்றுதான் என்பது போல இயல்பாக இருந்த ஆதித்தன் அவர்களை குழம்ப வைத்தான். தம்மை ஏளனப்படுத்திய விக்ரமாதித்தனை நாட்டை விட்டே விரட்டி அடித்ததோடு அல்லாமல் அவனது நாட்டையே தங்களுக்கு உரிமையாக்கி இருக்கும் பராந்தகரின் மீது பெருமதிப்பு கொண்டான் பூதுகன். ரேவகாவை கரம் பிடிக்கலாம் என்ற விக்ரமாதித்தனின் கனவு இனி ஒரு காலம் பலிக்காது என்ற எண்ணம்தான் பூதுகனின் உள்ளத்தல் மகிழ்ச்சி அலைகளை பரவவிட்டது. கங்க நாட்டின் அடுத்த அரசன் தான் என்பதால் இந்த வானகப்பாடியும் தனக்கே உரிமையான ஒன்று என்ற நினைப்பு தந்த சந்தோஷத்தில் மூழ்கியிருந்தான் ராஜமல்லன். 4-5 நாட்கள் கொண்டாட்டத்திற்கு பிறகு சோழ நாடு திரும்ப தயாரானார் பராந்தகனார். தனது முடிவை பிருத்விபதியிடம் கூறினார். இன்னும் சில நாட்கள் தங்கிவிட்டு போகலாமே பராந்தகரே, ஏக்கத்தோடு கேட்டார் பிருத்விபதி. எனக்கும் விருப்பம்தான். ஆனால் சொந்த நாட்டின் கடமைகள் திரும்ப அழைக்கின்றனவே நண்பரே. அது மட்டும் இல்லாது இனிமேல்தான் இன்னும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டியிருக்கும். ராஷ்டிரகூடத்து மன்னனான கிருஷ்ணன் எதை செய்வான் என்பதை அத்தனை எளிதாய் கணித்துவிட இயலாது. அவனது கோபம் முழுவதும் உங்களின் பக்கம்தான் திரும்பும். அதனாலேயே எனது 2 தளபதிகளோடு கூடிய ஒரு படைப்பிரிவினை இங்கேயே விட்டு செல்கிறேன் சில காலம். தேவையெனில் எமது பழுவேட்டரையர் தலைமையில் வைதும்ப நாட்டில் இருக்கும் படைப்பிரிவையும் தாங்கள் எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளும் உரிமையும் அளிக்கிறேன் என்றார் பராந்தகர். மிக்க மகிழ்ச்சி. அதே சமயம் கிருஷ்ணனை நான் நன்கு அறிந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். சோழத்திற்கு கேடு விளைவிக்க நிச்சயமாக அவன் முயற்சிப்பான். எனக்கு தெரிந்த வரையில் கீழே சாளுக்கிய மன்னன் வீமன் அவனுக்கு வேண்டியவன். அவன் தயவாலேயே அரசுரிமை அமைத்தவன். அதனால் இப்போதைக்கு உங்களின் வடபுலத்து எல்லையான கீழே சாளுக்கியம் வழியாகவே அவன் நுழைய வாய்ப்புகளும் அதிகம். எனவே அந்த இடத்திற்கான கண்காணிப்பினையும் பலத்தினையும் அதிகப்படுத்துங்கள் என்றார் பிருத்விபதி. உங்களது கணிப்பு மிகச் சரியானது. அதற்காகவே நான் விரைவில் சோழம் திரும்பியாக வேண்டும். வைதும்ப நாட்டில் நிலைமை சீராகவே உள்ளதாம். நாளை அங்கிருந்து திரும்பி விடுவார் மழபாடியார். அதன் பின் இங்கிருந்து நானும் புறப்படுவேன். தாங்கள் எப்போது கங்க தேசம் திரும்புகிறீர்கள் கேட்டார் பராந்தகர். இன்னும் 1 திங்கள் கழித்து புறப்படலாம் என்று எண்ணம்.
எங்கு இருப்பினும் எனது நேரடி கண்காணிப்பிலேயே இருக்கும் வானகபாடி என்பதை தங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் பிருத்விபதி. நல்லது, என்றால் ஒருமுறை சோழம் வாருங்கள், விரைவில் வரவும் வேண்டியிருக்கும் என்றார் பராந்தகர். ஏன், ஏதாவது சிறப்பு விசேஷமா? ஆவலோடு கேட்டார் பிருத்விபதி. ஆம், இப்போர் முடிந்தவுடன் எனது மைந்தனை சோழத்தின் இணை அரசனாக அறிவிக்க திட்டமிட்டிருந்தேன். போர்தான் முடிந்துவிட்டதே, இனி அதற்கான வேலைகளை தொடங்க வேண்டியதுதான். அழைப்பு அனுப்புகிறேன் என்றார் பராந்தக சோழர். ஆகா, அருமையான முடிவு. அடுத்தடுத்த தலைமுறையை பயிற்றுவிக்க வேண்டியதும் நமது கடமைதான். எனக்கு சோழம் வருவதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. எனது பாட்டனாரான பிருத்விபதியின் பள்ளிப்படையை காணும் கொடுப்பினையும் கிட்டும் என்று நெகிழ்ந்தார் பிருத்விபதி. ஆக சிறந்த மாவீரர் என என் தந்தையார் ஆதித்தரால் போற்றப்பட்டவர் உங்கள் பாட்டனார். தனி ஒரு மனிதனாக நின்று திருப்புரம்பியத்து போரின் போக்கையே மாற்றியவர் என புகழாரம் சூட்டுவார் என் தந்தை. உங்களது பாட்டனார் மட்டும் இல்லையெனில் அப்போரில் பல்லவர் வென்றிருக்க வாய்ப்பே இல்லை என்று அடித்து கூறுவார். மதிக்கப்பட வேண்டிய ஒரு மாவீரர் அவர் என்பதாலேயே அவரது பள்ளிப்படை கோயில் இன்றும் மிக சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. என் தந்தையார் காலத்திலிருந்து இன்று வரை இனியும் கூட அதற்கான நிபந்தங்கள் வாரி வழங்கப்பட்டு வருகின்றன. வந்து பாருங்கள் உங்களது பாட்டனாரை நாங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதை என பெருமையோடு கூறினார் பராந்தக சோழர். அதனை கேட்டு நெகிழ்ந்து போனார் பிருத்விபதி. நீங்கள் கூறுவதை கேட்கையிலேயே உடல் சிலிர்க்கிறது. நிச்சயம் நான் வருகிறேன் என உணர்ச்சி பொங்க கூறினார் பிருத்விபதி. அடுத்த 5வது நாளில் வானகபாடி தேசத்தை விட்டு புறப்பட்டது சோழர் படை தஞ்சையை நோக்கி மிகுந்த ஆரவாரத்தோடு. மகிழ்ச்சியும் துக்கமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை என்றாலும் ஒரு சிலரின் மகிழ்ச்சி வேறு சிலருக்கு துக்கமாகி போவதும் வாழ்வின் இயல்புதான். தான் வென்ற வானகபாடி நாட்டினை கங்க மன்னருக்கே உரிமையாக்கி விட்டு சென்றிருக்கிறார் பராந்தக சோழர் என்ற தகவல் கிடைத்ததுமே உள்ளுக்குள் எரிந்து கருகி போனான் கிருஷ்ணன். முந்தைய இளவரசனான விக்ரமாதித்தனோ தலையில் இடி விழுந்ததை போன்று உறைந்து போனான். தனது பெருந்தன்மையான நடவடிக்கையால் தான் உயர்ந்ததோடு மட்டுமல்லாமல் பெரும் பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்கி சென்றுள்ளானே சோழன் என்பதை புரிந்து கொண்ட ரேவகா தனக்குள்ளேயே குமுற ஆரம்பித்தாள். காலமானது எல்லா காயங்களையும் ஆற்ற வல்லது என்றாலும் அது தரும் வடுக்கல் மாறுவதே இல்லை. எதிர்பாரா விதமாக ராஷ்டிரகூடத்து பேரரசர் அமோகவர்ஷர் இயற்கை எய்திட அதன் அடுத்த பேரரசனாக தன்னை முடிசூட்டி கொண்டான் கிருஷ்ணன். மன்னன் ஆனவுடன் அவனது பார்வையில் உறுத்தியது சோழத்தின் அபார வளர்ச்சி மட்டுமே. சோழத்தினை வென்றால் ஒழிய தன்னால் நிம்மதியாக ஆள முடியாது என்பதை புரிந்து கொண்ட கிருஷ்ணன் அதற்கான திட்டங்களை முன்னெடுக்க தொடங்கினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.